கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த தயவுக்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதமெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளுக்கு மத்தியில்தான் ஒரு தகப்பனை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த தகப்பன் தந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து நிறைவேறியது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். இஸ்ரவேலர் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு வேதத்தில் வாசிக்கிறோமே, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்று. அதை போல ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. உங்களில் அநேகர் சாட்சிகளை எழுதி கொடுத்தீர்கள். நிச்சயமாகவே இந்த மாதமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவரிடத்தில் காத்திருந்த பொழுது தேவன் தந்த ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அற்புதமான ஒரு வார்த்தை இது. இஸ்ரவேலரை குறித்து ஏசாயா சொல்லுகிற வார்த்தை. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேலருக்கு இது வேறு விதத்தில் செய்தி ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த மாதம் ஆண்டவர் சீக்கிரமாக சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மாதம். தாமதம் என்ற வார்த்தை எல்லாருக்கும் இருதயத்தில் களைப்பை உண்டு பண்ணும். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தாமதிக்கிறது. நான் எதிர்பார்த்திருக்கிறேன், வரவில்லை, ஜெபிக்கிறேன், வரவில்லை, நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன், அது நடக்கவில்லை, நடக்கும் என்று விரும்புகிறேன், அது நடக்கவில்லை என்று தாமதமாகி போன ஆசீர்வாதங்களை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதியோடே தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு முறை மட்டுமல்ல, 2ஆம் முறை அதை வலியுறுத்தி தேவன் எழுதியிருக்கிற வார்த்தைகளை மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாதமெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் சீக்கிரமாக என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் சீக்கிரமாக எனக்கு இதை செய்வார். கர்த்தர் சீக்கிரமாக இந்த வாசலை திறப்பார். அந்த சீக்கிரமாக என்ற வார்த்தை தான் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற, வேகமாய் செய்ய போகிற நன்மையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அற்புதமான இந்த வேத வசனத்தில் 3 காரியங்கள் பொதிந்திருக்கிறது. அதை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை செய்வார். இந்த வசனம் சொல்கிறது, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே, இது இனிமேல் என் காரியம் அல்ல, இது உம்முடைய காரியம். இனிமேல் இந்த வழக்கு என்னுடையதல்ல, இது உம்முடையது. இனிமேல் இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, உம்முடையது. இனிமேல் இந்த பலவீனம், வியாதி என்னுடையது அல்லப்பா, இது உம்முடையது என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் காரியம் கர்த்தர் காரியமாய் மாறி விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் காரியத்தை தனது காரியமாய் எடுத்து அதை சீக்கிரமாய் முடிக்கிற மாதம் இது. சரி, இந்த வசனத்தில் பொதிந்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் சொல்கிறது, அவர் நீதியோடே காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகம் கேடுபாடுகள் நிறைந்த உலகம். நீதிமானை சுட்டு தள்ளுகிற உலகம். நீதிமான்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற உலகம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துன்மார்க்க மக்கள் அநீதியை இழைக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற மக்களால் அல்லது பிசாசின் கிரியைகளால் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் நீதியோடே என் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று.
ஆண்டவர் நீதி செய்ய போகிறார். உங்களுக்கு நீதி வருகிறது. உங்கள் நியாயங்கள் மக்களிடத்தில் எடுபடாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு நீதி செய்கிற மாதம். இந்த மாதம் தேவன் உனக்கு நியாயம் செய்கிற மாதம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவையை குறித்த ஒரு சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அந்த பட்டணத்திலே ஒரு ஏழை விதவையும் இருந்தாள் என்று ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த நியாயாதிபதியினிடத்தில் இந்த ஏழை விதவை ஒவ்வொரு நாளும் போய், என் காரியத்தில் எனக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும் என்று கேட்பதற்கு தயங்காமல் நடையாய் நடந்து போய் நியாயம் கேட்டாள். 4ஆம் வசனம் சொல்கிறது, வெகு காலம் வரைக்கும் அவனுக்கு நியாயம் செய்ய மனதில்லாது இருந்தது. ஆனால் ஆண்டவர் இதை எதற்கு உவமையாய் சொல்லுகிறார்? தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் தாமதமாகும் போது ஜபத்தை மாத்திரம் நிறுத்தி விடாதிருங்கள். இந்த ஏழை விதவை எப்படி நியாயாதிபதியினிடத்தில் ஒவ்வொரு நாளும் போய் தன்னுடைய நியாயத்தை சொன்னாலோ, அதுபோல நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் போய் நீங்கள் உங்கள் நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நீங்கள் ஜெபத்தை நிறுத்திவிட்டீர்கள் தானே, பதில் வரவில்லை, இனிமேல் எதற்கு ஜெபித்து என்று உங்கள் ஜெபத்தையே மூடிவிட்டீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு காலம் வரைக்கும் மௌனமாயிருந்த அந்த நியாயாதிபதியைப் போல உன் வாழ்க்கையில் பல நாட்கள், பல மாதங்கள் நான் தாமதம் செய்தது போல இருந்தாலும் நான் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறேன், இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால் இவள் இனி வந்து என்னை அலட்டாமல் இருக்கும்படி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன் மனதிலே நினைத்து கொண்டானாம். இது ஓமை மட்டுமல்ல, இதற்குள் உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. வசனம் 7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை பாருங்கள், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாலிப மகனே உனக்கு சொல்லுகிறார், மகளே உனக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, என் அன்பு தேவ ஊழியர்களே உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்திலே தேவன் நியாயம் செய்வாராம். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்கிற மாதம். தேவன் நீதியோடே தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். தைரியம் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். எனக்கு நியாயம் வரும் என்று சொல்லுங்கள். என் நியாயம் எடுபட்டு போயிற்று, தேவனும் மௌனமாக இருந்தது போல இருந்தார், ஆனால் இந்த மாதம் தேவன் எனக்கு நியாயம் செய்வார் என்று விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். ராஜாக்களின் இருதயத்தை திருப்புவார், மனிதர்களின் இருதயத்தை மாற்றுவார். வெகுகாலம் கடினமாயிருந்த இருதயங்கள் எல்லாம் இந்த மாதம் திறக்கப்பட்டு தேவனால் மாற்றப்பட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். 2ஆவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே காரியத்தை நிறைவேற்றுவார் என்று. அது ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை வருகிறது. சீக்கிரத்திலே காரியத்தை நிறைவேற்றுவார், சீக்கிரத்திலே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். ஒரே ஒரு இரவிலே தேவன் காரியத்தை நிறைவேற்றி முடித்ததற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் உண்டு. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மறுநாள் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். சபையார் அவனுக்காய் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, சபைக்கு தூணாய் இருக்கிற இந்த பேதுருவை எப்படி நீர் கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்? எங்களுக்கு பேதுரு வேண்டும், எங்களுக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும், எங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும், என்ன செய்வீரோ தெரியாது, எங்களுக்கு பேதுரு வேண்டும் என்று ஜனங்கள், சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்களாம். ஒரே இரவு சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் கழந்தது, கதவுகள் தானாய் திறவுண்டது. பேதுருவை தேவன் விடுதலை செய்து கொண்டு வந்து ஜெபித்த மக்களின் மத்தியிலே நிறுத்தினார். தேவன் உங்களுக்கும் அதே போல ஒரு இரவிலே, இந்த மாதம் நான் சொல்லுகிறேன், ஒரு இரவிலே தேவன் கிரியை செய்து உங்களுக்காக காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். எஸ்தரின் காலத்திலே அன்றைக்கு மொர்தெக்காய்க்கு அந்த அரண்மனையிலே மதிப்பே இல்லை. இந்த மொர்தெக்காய் ராஜாவுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த துர்ச்செயலை ராஜாவுக்கு தெரிவித்த பொழுது அவருக்கு எதுவும் வெகுமானம் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
மொர்தெக்காய்க்கு நியாயம் கிடைக்கவில்லை. அவர் செய்த நன்மைக்கு பலன் வரவில்லை. ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார்? வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜாவின் இருதயத்தில் தேவன் கிரியை செய்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, தேவன் சீக்கிரமாய் கிரியை செய்வார் என்று. இங்கே கால வர்த்தமான புத்தகங்களை எடுத்து வர சொல்லுகிறார், வாசிக்கிறார். மொர்தெக்காய் செய்த நற்செயல் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா கேட்கிறார், மொர்தெக்காய்க்கு கனம் செய்யப்பட்டதா? மக்கள் சொல்லுகிறார்கள், எதுவும் செய்யப்படவில்லை என்று. இதே நேரத்தில் மொர்தெக்காய்க்கு விரோதமாய் எழும்பி நின்ற ஆமான் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். நியாயம் செய்கிற தேவன். எந்த மனுஷன் மொர்தெக்காயை கொலை செய்ய வேண்டும் என்று மொர்தெக்காய்க்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டினானோ அதே மனுஷனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கிரியை செய்கிற தேவன். சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே, காரியத்தை நிறைவேற்ற தேவன் கிரியை செய்கிறார். ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று. உடனே ஆமான் வரிசையாய் விவரிக்கிறார். அவன் நினைக்கவில்லை இந்த திட்டம் தேவனால் உண்டானது என்று. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தான். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க மக்கள் நீங்கள் அழிந்து விட வேண்டும், ஒழிந்து விட வேண்டும், ஊழியத்தை அழிக்க வேண்டும், குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று செய்கிற எல்லா திட்டங்களையும் தேவன் நிர்மூலமாக்கும்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்கள் எதிராளிகள் அறிய மாட்டார்கள். ஆனால் தேவன் அறிவார். எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் மொர்தெக்காய்க்கு நியாயம் செய்தார். வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 10. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெக்காய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். என்ன ஒரு அற்புதமான தேவன்! கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்ன வார்த்தை உண்மை. என்றைக்கோ பரலோகத்தில் நியாயம் கிடைக்கும் என்று அல்ல, சீக்கிரமாகவே கிரியை செய்கிற தேவன் மொர்தெக்காய்க்காக கிரியை செய்தார். அதை அடுத்து சரித்திரமே மாறுகிறது. மொர்தெக்காய் அரண்மனைக்கு வருகிறார். யூத ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள், எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள். தேவன் சீக்கிரமாய் நியாயம் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீதியோடு நியாயம் செய்வார். கூடவே சீக்கிரமாக நியாயம் செய்து தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பரிசுத்தவான்கள் பலரும் தேவன் இப்படி சீக்கிரமாய் துரிதமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:2. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சங்கீதம் 79:8. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. சங்கீதம் 143:7. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாய் செவிகொடும், துரிதமாய் செவிகொடும், எனக்கு சீக்கிரமாய் பதில் தாரும் என்று ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் கிரியை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதம் கர்த்தர் சீக்கிரமாய் கிரியை செய்வார். மூன்றாவதாக, கர்த்தர் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஏதோ திரும்பவும் கிரியை செய்து கொண்டே இருப்பார் என்று அல்ல, காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பாராம். அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவன். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு பதில் கொடுத்து நீதி செய்து நியாயம் செய்து காரியத்தை முடிக்கிற மாதம் இது. ஆண்டவர் காரியத்தை முடிப்பார். இந்த வேத பகுதி இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதி. என்ன இஸ்ரவேலர்? இஸ்ரவேல் மக்கள் கடற்கரை மணலத்தனியாய் திரளான ஜனங்களாய் இருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் முந்தின வசனங்களில் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கும்? ஆண்டுகள் கணக்காய் காத்திருக்கிறோமே, வருஷக்கணக்காய் காத்திருக்கிறோமே, ரட்சிப்பு எப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு திடீரென்று தேவன் கிரியை செய்து ஒரு மேசியாவை அனுப்புகிறார். 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதற்கு முன்பு எதிர்பார்த்திருந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த 33 வருடம் ஒன்றுமே இல்லை. அதிலும் 3 நாட்களில் மேசியா மரிக்கிறார், மேசியா அடக்கம் பண்ணப்படுகிறார், மேசியா 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி விடுகிறார்.
இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் நடந்தது. இவைகளையெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் 300 நாட்களையோ 3000 நாட்களையோ ஆண்டவர் வைக்கவில்லை. 3 நாட்கள். 3 நாட்கள். இன்றைக்கு நான் ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். 3 நாட்களுக்குள் கர்த்தர் சில காரியங்களை புரட்டி போட போகிறார். 3 நாட்களில் கர்த்தர் சில காரியங்களை மாற்றி போட போகிறார். 3 நாட்களில் கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்காய் செய்து முடிப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சிலுவையிலே இரட்சகர் இயேசு தொங்கின பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அந்த முடித்ததை உங்கள் கையிலே கொடுக்கிற மாதம் தான் இது. நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தீர்க்கதரிசி ஏசாயா இதை குறித்து இன்னொரு இடத்தில் சொல்லியிருக்கிறதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். என்ன அருமையான வார்த்தை! கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் தெரியுமா? நியாயாதிபதியாய் இப்பொழுது உட்காரவில்லை, கிருபையின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த கிருபையை அவரிடத்தில் தேடி யார் வேண்டுமானாலும் செல்லலாம். வசனம் சொல்கிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். கீழ் நீதிமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் மேல் நீதிமன்றத்திற்கு போவார்கள். அங்கே கிடைக்கவில்லை என்றால் இன்னும் மேல் நீதிமன்றத்திற்கு போவார்கள். எங்கும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வார்கள்? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தானே இருக்கிறது. எங்கும் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு சொல்கிறேன், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு அதிலே துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்வார். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற அந்த ராஜா தாவீதின் கூடாரத்திலே வீற்றிருக்கிறாராம். தாவீதின் கூடாரத்திலே என்ன செய்வார்கள்? துதியும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க போகிறீர்கள். ஆண்டவருக்கு ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இங்கே ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது, சேனைகளின் கர்த்தர். இந்த காரியத்தை முடிக்கிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர். சேனைகள் என்பது வானத்தில் உள்ள தூத சேனை மட்டுமல்ல, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே அவருடைய சேனை. பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அவருடைய சேனை. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரமுடைய ஒரு ஆண்டவர். நான் சொன்னேன் அல்லவா, கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எங்கும் நீதி கிடைக்கவில்லை என்றாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த எல்லா சேனைகளையும் ஆண்டு நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள கர்த்தர், அவர்தான் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார். அவருக்கு பெயர் சேனைகளின் கர்த்தர். உங்களுக்காக இந்த மாதம் ஒரு சேனையவே அனுப்ப போகிறார். உங்களுக்கு நியாயம் செய்யும்படி ஒரு சேனை புறப்பட்டு வரப்போகிறது. பரலோக தேவனுடைய தூதர்கள் புறப்பட்டு வரப்போகிறார்கள். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு நீதியோட காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றுவார். பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அந்த சீக்கிரமாகவே என்ற வார்த்தை ஒரு அழுத்தம் கொடுத்து எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கிறதுனால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சரி, ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம், உண்மைதான். இந்த நன்மைகள் நடக்கும்படி நீங்கள் 3 காரியத்தை செய்ய வேண்டும். தேவன் மிக அதிகமாய் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர் மேசியாவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் போனதினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். நீங்கள் சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டும். உங்களில் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் பல நாட்களாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும், இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் எனக்கு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 16வது வசனமும் நீ சீக்கிரமாய் மனம் திரும்பு என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளுகிற நீங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும்.
கர்த்தர் திரும்ப திரும்ப உங்களோடு சில காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறாரே, அந்த காரியத்தில் சீக்கிரமாய் மனம் திரும்பி விடுங்கள். சீக்கிரமாய் மனம் திரும்பி தேவனோடு நல்மனம் பொருந்தி விடுங்கள். 2வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7-8 ஒரு செய்தியை சொல்லுகிறது. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். வசனம் 8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நான் முதலாவது சொன்னேன், சீக்கிரமாய் மனம் திரும்புகள் என்று. இங்கே சீக்கிரமாய் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சடுதியாய் 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 முடிகிறது. நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இன்று இல்லை. மரணம் மனிதரை வாரிக்கொண்டு போகிற இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சுய வாழ்க்கையவே நினைத்து, சுய நன்மைகளை, சுய ஆதாயத்தையே நினைத்து நீங்கள் வாழாதபடி சீக்கிரமாய் போய் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவியுங்கள். வரும் நாட்களிலே இவைகளெல்லாம் குறித்து நான் உங்களோடு கூட அதிகமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். 3வதாக, நீங்கள் சீக்கிரமாய் செயல்பட விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பல காலங்கள் நீங்கள் மௌனமாகவே இருக்கிறீர்கள். எதையும் செய்வதற்கு விசுவாசத்தோடு நீங்கள் முன்வரவில்லை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆண்டவர் சில தெய்வீக திட்டங்களை தர விரும்புகிறார். யோசித்து கொண்டே இருக்காதிருங்கள், சீக்கிரமாய் செயல்படுங்கள். ஆண்டவர் முன்னே புறப்பட்டு விட்டார், நீங்கள் ஏன் யோசிக்க வேண்டும்? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு ஊழியர்களே, சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள். சீக்கிரமாய் இயேசுவை அறிவியுங்கள். சீக்கிரமாய் தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்த துவங்குங்கள். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்கிற மாதம். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களுக்காய் சீக்கிரமாய் செயல்படுகிற தேவன், சீக்கிரமாய் கிரியை செய்கிற தேவன், சீக்கிரமாய் நியாயம் செய்கிற தேவன். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று எங்களுக்கு சொன்னீங்களே, உங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி. விசேஷமாக என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் அடியாள் ஜெபிக்கிறேன். தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, தன்னுடைய நியாயம் எடுபடவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கதறுதலோடு இந்த மாதத்தை எல்லாம் கழித்த உடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் சீக்கிரமாய் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த ஏழை விதவைக்கு எப்படி நியாயம் கிடைத்ததோ அதே போல அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் சீக்கிரத்தில் நியாயம் செய்யுங்கப்பா. இவருடைய நியாயங்கள் வரட்டும், உம்முடைய ஜனங்களுக்கு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீதி மறுக்கப்பட்ட இடத்துல, நீதி தடுக்கப்பட்ட இடத்துல, அநீதிகள் நிறைந்திருக்கிற இடத்துல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. சீக்கிரமாய் நியாயம் செய்ய போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தை செய்வதோடு அதை சார்ந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்து முடிக்க போறதற்காக உங்களுக்கு நன்றி. பேதுருவை விடுவித்தது மட்டுமல்ல, அவர் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபித்த மக்களிடத்தில் அவரை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் சேனைகளின் கர்த்தர் தமது தூதனை அனுப்பினது போல இந்த மாதம் சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை அனுப்பி, உம்முடைய சேனையை அனுப்பி உங்க ஜனங்களுக்காய் காரியத்தை முடிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். Let there be angelic ministry in this month, oh God. இந்த மாதம் தூதர்களுடைய சேவை உங்க ஜனங்களுக்கு வரட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். நியாயம் செய்யுங்கப்பா, சீக்கிரமாய் செய்யுங்கப்பா. நியாயம் செய்து உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி முடிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் எல்லாருடைய நியாயங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய விண்ணப்பங்கள், அவர்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே. அதே போல யாரெல்லாம் சீக்கிரமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவர்கள் எல்லாரும் சீக்கிரத்தில் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சதையான இருதயத்தை தாங்கப்பா. உலகம் ஒரு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் சீக்கிரமாய் கிறிஸ்துவை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆஜபிக்கிறேன். கர்த்தர் தருகிற தெய்வீக திட்டங்களை நிறைவேற்ற, எதிரிகளின் சேனைகளை அழித்து ஜெயம் எடுக்க உம்முடைய ஜனங்கள் சீக்கிரமாய் புறப்பட, சீக்கிரமாய் செயல்பட ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. உங்க வார்த்தையை, நீங்க கொடுத்த வசனத்தை உம்முடைய அடியாள் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் கொடுத்த இந்த வார்த்தையை இந்த மாதமெல்லாம் தியானியுங்கள். தியானிக்கிற நீங்கள் இந்த வசனத்தை பிறருக்கும் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நம்பிக்கையின்றி நியாயம் கிடைக்காமல் வேதனையோடு இருக்கிறார்களே, இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். God bless you.